ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், சில்லி சிக்கன் மசாலா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு நீங்கள் கடையில் கேட்டாலே போதும். இப்போ காலிஃப்ளவர் சில்லியை எப்படி வாஷ் பண்ணுங்கிறத பார்த்துருவோம். காலிஃப்ளவர் சில்லியை பவுட்ரு போடுறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது சுடுதண்ணி காய வச்சு அதில் போட்டுக்கணும். சுடுதண்ணியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடித்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். கடலை மாவு, சில்லி சிக்கன் மசாலா, உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சில்லி சிக்கன் மசாலாலேயே உப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து தண்ணியிலேருந்து வடித்து வச்சுருக்கறனால இதுலேயே கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஸோ தனியாக நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுறணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு லைட்டாக ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். காயில போல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம போடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே போட போகிறோம். ஒவ்வொன்றா மெதுவாக போடணும். சவுண்டெல்லாம் இருக்குது. நம்ம லைட்டாக அலசி விட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். பார்த்தாலே அப்படியே கலர் மாறி இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ நல்லா வந்துடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சூடான சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.